2010 HDIல சில முக்கியமான திருத்தங்கள் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதுல என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னா, புதுசா சில மெஷர்மெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ மெனி டிஃபரண்ட் கான்செப்ட்ஸை கொண்டு வராங்க. வாட் ஆர் தே? அதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து IHDI என்ன சொல்றோம்? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI, சமத்துவமற்ற தன்மையை சரி செய்யப்பட்ட HDI அப்படின்னு சொல்றோம். அதுபோல GII அப்படின்னா என்னது? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு. அதுக்கு அடுத்து என்னது? MPI அப்படின்னா என்னது? பல்பரிமாண வறுமை குறியீடு அல்லது பன்முக வறுமை குறியீடுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து பாருங்க. 2010 வந்து இந்த GDI வந்து, அதாவது ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தது. அதற்கு முன்னாடி GDI இருந்தது, ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்னு. அதையெல்லாம் மாத்திட்டு தான் GII கொண்டு வராங்க. அண்ட் அதே போல ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் முன்னாடி மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மாத்திட்டு தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் கொண்டு வராங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 2010 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சோம். அதே போல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சோம். இந்த ரெண்டும் 2010 நம்ம அறிமுகப்படுத்துறோம் அப்படிங்கறத பிடிச்சு வச்சுக்கோங்க. இதுல கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்ட்டுனா, இதுல பாருங்க, அந்த MDPI அப்படின்னு நம்ம ஒன்று உருவாக்குறோம்ல, அது போல இப்போ புதுசா இன்னும் சிலது சேர்த்திருக்கோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன், PHDI அப்படின்னு ஒன்று சேர்த்திருக்கோம். அது போல GSNI அப்படின்னு ஒன்று புதுசா சேர்த்திருக்கோம். முன்னாடி HDI இருந்தது. அப்புறம் என்னென்ன அறிமுகப்படுத்திட்டோம்? IHDI அறிமுகப்படுத்திட்டோம், GII அறிமுகப்படுத்திட்டோம், அப்புறம் GDI இருந்தது, அதுக்கப்புறம் MPI கொண்டு வந்திருக்கோம், அப்புறம் PHDI கொண்டு வந்திருக்கோம், அப்புறம் GSNI கொண்டு வந்திருக்கோம். இதுல கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்ட்டுனா, ரொம்ப சிம்பிளா அந்த வார்த்தையை கொடுத்துட்டு அதோட அக்ரோனிமே கேள்வியா வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மேஜரா அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு முறை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. IHDI என்ன சொல்லிருக்கோம்? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI. அதுல HDI என்ன சொல்றோம்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது போல GII என்ன சொல்றேன்? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மையை குறிக்கக்கூடியது. அது போல GDI என்ன சொல்றேன்? ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஆண் மற்றும் பெண் HDI தனித்தனியே ஒப்பிட்டு அதை வந்து ஒரு குறியீடாக கொண்டு வருவது. MPI என்ன சொல்லியிருக்கோம்? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2010 அறிமுகப்படுத்துறோம், பல்பரிமாண வறுமை குறியீடு. இந்த PHDIயும் GSNIயும் சமீபத்தில் அறிமுகப்படுத்துறோம். பிளானிட்டரி பிரஷர் HDI, சூழலியல் அழுத்தங்களை சேர்த்து கணக்கிடப்பட்ட HDI அப்படின்னு சொல்றோம். அதுபோல அடுத்த GSNI அப்படின்னு என்னன்னு பாருங்க, ஜெண்டர் சோசியல் நார்ம்ஸ் இண்டெக்ஸ். இதுல ரீசன்ட் டேட்டா, இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெளிவா பார்த்துக்கோங்க. இது பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. HDIக்கு எப்படி ஒரு 3 காரணிகளை வச்சுக்கிட்டு அதுல எது வரும் வராதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களோ, அது போல இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் which is பல்பரிமாண வறுமை குறியீட்டுல எது எதெல்லாம் இருக்கு இல்லன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி